தமிழக சட்டசபையில் முதல்வர் ஜெயலலிதா, திமுக தலைவர் கருணாநிதி உள்ளிட்டோர் எம்எல்ஏக்களாக பதவியேற்றுக் கொண்டுள்ளனர். நடந்து முடிந்த பொதுத் தேர்தலை அடுத்து தமிழகத்தின் சட்டசபையின் முதல் கூட்டம் புதனன்று துவங்கியது. முதல் கூட்டத்தின் போது தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் எம்எல்ஏக்களாக பதவியேற்றனர். தற்காலிக சபாநாயகராக திங்களன்று பதவியேற்ற செம்மலை தமிழக சட்டசபை உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சட்டசபைக்குள் நுழைந்த முதல்வர் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள ஸ்டாலின் வணக்கம் தெரிவிக்க, ஜெயலலிதாவும் பதில் வணக்கம் தெரிவித்தார். சட்டசபை துவங்கியதும் திருப்பரங்குன்றம் அதிமுக வேட்பாளர் ஸ்ரீனிவேல் மறைவு குறித்து தற்காலிக சபாநாயகர் செம்மலை அறிவித்தார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து முதல்வர் ஜெயலலிதா எம்எல்ஏவாக பதவியேற்றார். பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ஜெயலலிதா சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும். தொடர்ந்து ஓ. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மற்ற அமைச்சர்களும் பதவியேற்றனர். சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக ஸ்டாலின் பதவியேற்றார். எம்எல்ஏக்கள் பதவியேற்றுக் கொண்டிருந்த போது திமுக தலைவர் கருணாநிதி சட்டசபைக்குள் வந்தார். அப்போது முதல்வர் ஜெயலலிதாவும் சபையில் இருந்தார். திருவாரூர் தொகுதி எம்எல்ஏவாக கருணாநிதி பதவியேற்றார்.